ஜோக் அடிச்சா அருகினில் வருவது ஹாப்பி பி ஹாப்பி ராட்டினம் போல் சுத்துற வாழ்க்கை மேலும் கீழும் போக்குற போக்க ஜாலியாக எடுத்துக்கிட்டாலே ஹாப்பி பி ஹாப்பி கடலக்கா போல கவலைய உள்ளே போட்டு மூடாதே முருங்கக்கா போல உன்ன நீயே போட்டு முறுக்காதே வாய் விட்டு சிரிச்சாலே வைத்தியர் வேண்டாமே கை தட்டி சிரிச்சாலே கடவுளும் வருவாராங்க லூட்டியப்பா நக்கலக்க லூட்டி நாட்டி நாங்க சிரிக்கிற பாட்டி ஜோக் அடிச்சா அருகினில் வருவது ஹாப்பி பி ஹாப்பி சரிம்மா தாலி தான் வேணான்ட்ட இனிமேலாவது சாயந்தரத்துல உன்னை பிக்கப் பண்ற டிராப் பண்ற வேலையாவது எனக்கு கூட இனிமே உனக்கு நான் தான் பாடி கார்டு சார் உங்க ஊர் காட்பாடி தானே ஏன்டா கேக்குற சும்மா சொல்லுங்க சார் ஆமா காட்பாடி தான் காட்பாடியை திருப்பி போட்டா பாடி கார்டு நீங்க பாடி கார்டு உங்க ஊரு காட்பாடி சார் ஊரையே திருப்பி போட்டு வேலை பாக்குறீங்களே சார் டேய் சும்மா இருடா விஜிமா நீ டியூட்டிக்கு போமா இனிமே உனக்கு எல்லாமே நான் தான் ஐ மீன் வீட்டுக்கு போற வரைக்கும் ஒன்னும் சொல்ல வந்தேன் போம்மா போ டேய் இங்க வா என்ன சார் குறுக்க 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 பேசிக்கிட்டு போடா வா புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா அந்த மணமகள் தான் மத நேரமடா தாலி பாக்கியம் மனம் போல் மாங்கல்யம் இதுல கூட இந்த மாதிரி சீன் எதுவும் வரலையே நாங்க ஐடியாவுக்காக மூளை குழப்பிக்கிட்டு இருக்கிறேன் நீங்க என்ன ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க டேய் தாலிக்கு சோதனை வந்தா குஷ்பு மாதிரி அம்மன் பாட்டு பாடுறத விட்டுட்டு புதுசா தாலி கட்டுவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல அதான் அடம் பிடிக்கிறாங்களே ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க கொதிக்கிற சுடு தண்ணியே கையில ஊத்திக்கிட்ட அடுத்தது என்ன எண்ணெயா எது என்ன இல்லடா எண்ணெயான்னு கேட்டேன் இதுக்கு மேல கை தாங்காது எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்க வினோத் இதுதான் காதலோட சக்திங்கிறது நான் இப்ப ஒரு ஐடியா சொல்றேன் ஒர்க் அவுட் ஆகுமான்னு பாருங்க அந்த ரூம் போயிட்டு வந்து சொல்வீங்க அதானே ஆமா இல்ல ஆமா ஆமா போங்க போங்க வாங்க ஐயோ பின்னாடியே வந்து பாக்கலாம் இருடி இப்ப இந்த கதைக்கு இதுல இருந்து எதை செலக்ட் பண்றது இதெல்லாம் ஏற்கனவே எடுத்தது இதெல்லாம் சரியா வராது இது புது படம் இதுல ஒரே குழப்பமா இருக்கும் வேண்டாம் இதுவும் சரியா வராது ஐயோ கடவுளே இதுவும் சரியா வராத எதை செலக்ட் பண்றது இது நல்ல குடும்ப கதை பட் போர்ஜரிக்கெல்லாம் சரியா வராது இது என்ன இதுவா இது கூட சரியா வராது இதா இது கன்றாவி இதையெல்லாம் செலக்ட் பண்ணி ஏன் உயிர் எடுக்கிறீங்க நீங்க இது கரெக்டா என்னது இது எனக்கு யாரோ சீடி எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ண மாதிரியே இருந்துச்சே அது ஒரு மனபிராந்தியா இருக்கும் இது கரெக்டா வரும் ஃபாலோ மீ அப்பா நல்ல வேலை இவங்க இடத்தை விட்டு எதிர்க்கவே இல்லை என்ன சொன்ன நானு எதுவுமே சொல்லலையே ஐடியா தரதா சொன்னேன் நீங்க என்ன பண்றீங்க சாயங்காலம் சாமி படத்துக்கு முன்னால விளக்கேத்தி தாலி கட்டினதா உங்க வீட்டுல சொல்லிடுங்க சாயங்காலம் எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நீ முதல்ல நில்லு நீ அவன் பக்கத்துல நில்லு சரி ராஜ்குமார் விஜய் பக்கத்துல நிக்கட்டும் நானு இப்படி குறுக்க குறுக்க பேசினா எனக்கு ஐடியா வராதுமா ஸ்ட்ரக் ஆயிடும் அஞ்சலி இப்பதான் உள்ள போயிட்டு வந்து மேட் சூடு பிடிக்குது கொஞ்சம் பேச விட வினோத் எங்க இப்ப நான் சொன்னதை அப்படியே வரிசையா சொல்லு பாக்கலாம் சரியில்லையே எல்லாம்
இப்ப ரொம்ப காலியா இருக்க எல்லாம் இன்னும் இந்த சோஃபா தான் சரியில்லை. இது அப்படியே ஆப்போசிட் போடு. இந்த கண்ணாடி டீப்பா தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அவுட். சரி, இப்ப எல்லாமே டாக்டர் சொன்ன மாதிரி சரியா இருக்கு. நான் இருக்கேன். அடுத்தது என்னடா பண்ண? பெருச்சாலி, நீ எதுக்கு இங்க வந்த? ஏய், இது ஏன் வீடு. நான் தான் இங்க இருக்கேன். நீ என்ன பண்றீங்க? அது இல்ல அஞ்சலி, நான் விசுவலைஸ் பண்ணி பாக்கும்போது நீ இருக்க கூடாது. உன்னோட விசுவலைசேஷன்ல நான் இருக்க கூடாது. உன்ன அம்மா 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 ஐயோமா. என்ன பண்ற? அடிக்கவே இல்லையா? என் பக்கத்துல விஜய் நிக்கிறா. விஜி கரெக்ட். விஜய் நிக்கிறா. அடுத்தது நான் நிக்கிறேன். எனக்கு அடுத்தது யாரு? என்ன இல்ல பக்கி, நான் நிக்கிறேன். என் பக்கத்துல விஜய் நிக்கிறா. விஜய்க்கு அடுத்தது யாரு? அடுத்தது அவ பக்கத்துல ராஜ்குமார். ஏன்டா டேய்? நில்லுடா. நானு விஜய் பக்கத்துல ராஜ்குமார். நீ வா. அதே எத்தனை சொல்லுவேன். ரெண்டு பேரும் வந்து நின்னு தொலைங்க. எதுக்குடா? என்ன? குரு அப்படித்தான்டா சொல்லிருக்காரு. கரெக்ட். இப்ப நீ தாலி எடுக்கிற. என்னமா நீ தாலி எடுத்து கொடுக்கும்போது அபசகுணமா ஐயோன்னுகிட்டு? ஆமா அஞ்சலி, தாலி கட்டும் போது இப்படி அவசரமா கத்த கூடாது. நீ மட்டும் விஜய் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். ஏப்பா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஐடியாவை முழுசா சொல்ல விட மாட்டேன்றீங்களே. அஞ்சலி பேசாம இரு. குரு என்னதான் சொல்றான்னு கேட்போமே. நாளை மட்டும் விஜய் கழுத்துல தாலி கட்டுன்னு சொல்லணும். கொள்ளி கட்டி எடுத்து சொல்லுங்க. கொல்லிக்கட்டை எடுத்து சொருகிருவியா? ஏப்பா என்னப்பா அது அபசகுணமா இருக்கு. ஐடியா டிராப். குரு அவ கிடக்குற. குரு நீங்க சொல்லுங்க. அம்மா நீங்க பாரு, எந்த மூதேவியும் நமக்கு ஐடியா கொடுக்க வேண்டாம். வா கிளம்பலாம். வா போலாம். ஏப்பா அப்படி நேரங்காலம் தெரியாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? மணி 12 காலாச்சு. இப்ப சண்டை போடலாமா? அஞ்சலி கொஞ்சம் சும்மா இரு. நம்ம வாழ்க்கையை காப்பாத்தத ஏதோ ஐடியா சொல்ல வராரு. குரு கோபப்படாம கொஞ்சம் கண்டிப்பா பண்ணுங்க. சொல்றேன். அது சரி, நான் எங்க விட்டேன்? என்னது கொல்லிக்கட்டை எடுத்து சொருவிருவியா? இப்போ என்ன சொன்னேங்கிறதே நான் மறந்துட்டேனப்பா. தாலி எடுத்து நான் குடுக்கறேன். என் கையில இருக்கு. ஆமா ஆமா ஆமா, தாலி உன் கிட்ட தான் இருக்கு. உன் பக்கத்துல விஜய் இருக்கா? அப்புறம் விஜய்க்கு பக்கத்துல யாரு? ராஜ்குமார். கதையில கரெக்டா இருக்கா பாத்தீங்களா? கரெக்ட். அதுக்கப்புறம் ராம்குமார் பக்கத்துல. ஐயோ, ராம்குமார் இல்ல, ராஜ்குமார். ஆமா ராஜ்குமார் பக்கத்துல யாரு இருக்கா? நான் இன்னும் சொல்லலையே. அது யார் வேணா இருந்துட்டு போட்டும், நோ ப்ராப்ளம். நீ என்ன பண்ற? தாலி எடுத்து விஜய் கழுத்துல கட்ட போற. சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். கொஞ்சம் கேப்போம். இருடா, நீ என்ன பண்ற? வெளியில போய் படக்குன்னு மெயின் ஆஃப் பண்ணிடுற. கரண்ட் போயிடுமே. போட்டுமே. போனா தானே காரியம் எல்லாம் நடக்கும். உடனே நீ ராஜ்குமார் கிட்ட தாலி எடுத்து கொடுத்தா அவன் உடனே விஜய் கழுத்துல கட்டுவான். ஒரு 2 நிமிஷம் எல்லாம் சைலண்டா இருக்க. 2 நிமிஷம் கழிச்சு அஞ்சலி போய் மெயின் ஆஃப் பண்ணிடுவா. ஏற்கனவே மெயின் ஆஃப் பண்ணி தான் இருக்கு. மெயின் ஆன் பண்ணிடு. கரண்ட் வந்துருமே. வீட்ல நீ தாலி கட்டணும்னு சொல்லி எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். எப்படி? ஐயோன்னு சொன்னா அவசரம், கொள்ளிக்கட்டன்னு சொன்னா அவசரம், இருட்டுல தாலி கட்டினா மட்டும் அவசரம் இல்லையா? எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. என்னடா நடக்குதுங்க? நான் எங்கெங்கயோ தேடி எல்லா ஐடியாவும் சேர்த்து கண்டுபிடிச்சு கொடுத்தா அது நோட்டா இது நோட்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அஞ்சலி குரு சொல்றத ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாப்போமே. பாருங்க. எப்படி பாப்ப? விஷுவல்ல பாப்பனே. இவன் அடுத்த சீன் தான் போயிட்டு வருவான். நம்ம 2 பேரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். கத்துனல்ல உட்காரு. எனக்கு டயர்டா இருக்கு. ஏன்பா தாலி கட்ட ரெடி ஆயிட்டியா? அங்கிள் ஏன் என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்துற? அங்கிள் இது காதுலயே உழலையே. அங்கிள் நீங்க எங்க நிக்க கூடாது, வாங்க அங்கதான் நிக்கணும். ஏய் எவன்டா இவன்? இது ஏன் வீடு. நான் அங்க நிப்பேன், இங்க நிப்பேன், மாடியில நிப்பேன். என்ன எவன் கேக்குறது? அப்பா அப்பப்பா சேம் பெஞ்ச். பாரு விட்டா அழுதுருவான் போல் இருக்கு அவன். இங்க பாரு வினோத், நான் எங்க நின்னாலும் சரி, நீ ஆசைப்பட்டபடி எல்லாம் யார் கையிலயும் தாலி கட்ட முடியாது. சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. உமா உமா வந்துட்டேன். அக்காவா? இவங்க எதுக்கு? இங்க பாரு. ஐயோ குரு, இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே.
நான் தான் இதெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னேன். ஆனா அதுக்காக நான் உன் குருலாம் ஆக முடியாது. ஐயோ அது நீங்க இல்ல அங்கிள். நான் தான்டா ஆம்பளை தான் அங்கிளா இருக்க முடியும். ஆண்டி அங்கிள் ஆக முடியும். அது இல்ல அங்கிள். சும்மா நோய் நோய்னு பேசிட்டே இருக்கிற. தாலி கட்ட போறியா இல்லையா? போமா தாலி கூட அவங்கிட்ட. மியூசிக் ரெடி. கெட்டி மேளம். தாலி கட்டுப்பா. தாலி கட்டு. தாலி கட்டிடவா? கொட்டிடுவியோ? அது உன் கையில தான் இருக்கு. தாலி உன் கையில தானே இருக்கு. கட்டா. ஆமாக்கா. ஐயோ இவன் என்ன ரொம்ப குழம்பி போய் கிடக்குறான். இப்ப நீ தாலி கட்ட போறியா இல்லையா? அஞ்சலி. அஞ்சலியை பார்த்தா நீ ஏன் இப்படி மிரள்ற? அஞ்சலி வெளிய போ. நீ வெளிய போனதான் ஒழுங்கா தாலி கட்டுவா. வெளிய போ. நான் வெளிய போகணுமா? போனா தான லைட் ஆஃப் பண்ணி தாலி கட்ட முடியும். நான் போறேன். நான் வெளிய போறேன். பயப்படாம எங்களுக்கு என்னமோ பழகி போச்சு. கட்டு. ரெடி. கெட்டி மேளம். தாலி கட்டு. அங்க என்னடா பாக்குற? தாலிய கட்டுறா அஞ்சலி. ஐயோ ஹலோ. ஐயோ அவளை பார்த்து நீ மிரண்டு போறியான்னு தான் அவளை வெளியே அனுப்பிச்சேன். இப்ப எதுக்கு அவளை கூப்பிடுற? நீ தாலி கட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்துக்குவா. ஆமா. ஐயோ இது மெயினா? அஞ்சலி தாலி கட்டுற. என்னடா இன்கம் டாக்ஸ் கட்டுற மாதிரி அழற? தாலி கட்டுற நேரத்துல கரண்ட் கட் பண்ணி தாலி அறுக்குறாங்க பாரு. ஆயிடுச்சா? வெரி குட். அப்பா கரண்ட் வந்துருச்சு. என்னப்பா இது? விஜய் கழுத்துல தாலியை காணோம். தாலி எங்க விட்டேன்னு? ஐயோ தாலி எங்கயோ போட்டான் போல இருக்கு உமா. இனிமே எனக்கு புருஷனா இருக்க மாட்டீங்களா? இன்னும் உமா செல்லம், நீ போய் என்ன இப்படி சந்தேகப்படுற? நான் என்னைக்குமே உனக்கு புருஷன் தாமா. இன்னொருத்தருக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி நீங்க புருஷனா இருப்பீங்க? நான் ஒரு ஆம்பளை, நான் எப்படி இன்னொருத்தருக்கு பொண்டாட்டியா? என்னது என் கழுத்துல? அதான் ஏற்கனவே 2 பொண்டாட்டிங்க இருக்காங்கல்ல, அப்புறம் ஏன்டா அழிஞ்சுக்கிட்டு எனக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிட்டு ராஸ்கல். சார் சாரி சார். அவ பண்ணது போய் நீ என்ன சாரி சொல்ற? தாலின்றது ஒரு புனிதமான விஷயம். என்னதான் தப்பும் தவறுமா என் கழுத்தை தாலி கட்டினாலும் நான் இனிமே அடங்கி ஒடுங்கி அவனுக்கு பொண்டாட்டியா தான் நடந்துக்கணும். ஏன்னா தாலி பொண்ணுக்கு வேலி. நீங்க சொல்லுங்க வேணும், உங்க மனசு கோணாதபடி நான் நடந்துக்கிறேன். இதை நான் அறுத்தி எறியணும்னா நீ சாவணும் வேணா. அதை தூக்கி கலட்டி எறிஞ்சிட்டு மறுபடியும் உமாக்காவோட சந்தோஷமா வாழ்கின்றேன். அது சாத்தியம் இல்லையா? ஏனென்றால் ஒரு தமிழ்நாட்டு புருஷன் ஒருத்திக்கு காதலனா இருந்துட்டு இன்னொருத்தனுக்கு கணவனா போகும். ஆனா ஒரு தமிழ்நாட்டு புருஷன் ஒருத்திக்கு புருஷனா இருந்துட்டு இன்னொருத்திக்கு புருஷனா ஆகவே ஆவாது. ஐயோ என்ன ஆச்சு? அது உங்க அப்பா எனக்கு பொண்டாட்டி ஆயிட்டாரு. ஐயா என்னடா வளர்ற? நான் ஒண்ணும் வளரல, நான் பார்த்த விஷயம் அதான் வந்துச்சு. சொல்றா குரு, நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்து என் பக்கத்துல விஜய், அவ பக்கத்துல ராஜ்குமார். விஜய் பக்கத்துல ராஜ்குமார் பக்கத்துல யார் வேணா வச்சுக்கலாம் சொன்னீங்கல்ல. நான் வருங்கால மாமனார் உமா சங்கர் நினைச்சேன். அப்பே இல்லையே. பிளான் பண்ண மாதிரியே என் கையில தாலி எடுத்தனா அஞ்சலி வெளியே போய் லைட்டா ஆஃப் பண்ணா. அவ அறிவாளிடா. அப்ப நான் நீ டோட்டலா சொல்லி முடி, அப்புறம் சொல்றேன். அந்த இருட்டுல நான் ராஜ்குமார்ட்ட தாலியை கொடுத்தேன். சரி, அவனும் தாலியை கட்டிட்டான். இவ்வளவு நேரம் கரெக்டா தானடா போயிட்டு இருக்கு. கேளுங்க குரு, கரெக்டா 2 நிமிஷம் கழிச்சு அஞ்சலி லைட்டா ஆன் பண்ணா. கரண்ட் வந்துருச்சா? கடைசியில பார்த்தா அந்த ராஜ்குமார் வீணா போன பரதேசி எனக்கு பக்கத்துல இருக்கிற விஜய் கழுத்துல தாலி கட்டாம அவனுக்கு பக்கத்துல இருக்கிற என் மாமனார் கழுத்துல தாலி கட்டிட்டான். ஐயோ இவ அப்பா என்கிட்ட வந்து 3வது பொண்டாட்டியா என்னையா செலக்ட் பண்ணான்னு கேக்குறாரு. ஏண்டா ஒரு பொண்ணுக்கு அவ அக்காவோ தங்கச்சியோ சக்காலத்தையா வரலாம். அப்பனே சக்காலத்தனா வர்றது ஓல்டுல இதாடா முத தடவை. நான் எங்க குரு தாலி கட்டினேன்? தாலி கட்டினது ராஜ்குமார்ல. டேய் இருக்கட்டும்டா. அஞ்சலியோட அப்பா புருஷனா நினைக்கிறது உன்னதானடா. அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அனிதா கழுத்துல நீ தாலி கட்டல, ஆனா அவன் பொண்டாட்டி. விஜய் கழுத்துல நீ தாலி கட்டல, கட்டினவ ராஜ்குமார், ஆனா விஜயும் உன் பொண்டாட்டி. நிஜத்துலதான் இப்படி ஒரு துர்பாக்கியம்னா நீ கற்பனை பண்ணி பாக்குறதுலயும் அப்படிதானடா இருக்கு. நீ உமாசங்கர் கழுத்துல தாலி கட்டல, கட்டினவ ராஜ்குமார், ஆனா அவரும் உனக்கு பொண்டாட்டி. இந்த கொடுமையை நான் என்னன்றா சொல்றது? ஐயோ அப்படி சொல்லக்கூடாது சார். என்ன கொடுமை சார் இதுன்னு சொல்லணும். மினோத், ஒருவேளை நிஜத்துல இப்படி நடந்திருந்தா நீ எனக்கு என்ன முறை?
அம்மா யாருக்கு பொண்டாட்டியோ அவர்தான் எனக்கு புருஷன். அவள் ஒரு தொடர்கதையில வர ஜெயசுதா மாதிரி விடுகதை போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். சித்தப்பா இப்படி எல்லாம் கூப்பிட்டா நல்லா இருக்காது. ஏன்னா அப்பாவோட கூட பிறந்தவன் ஆயிடுற. சித்தி அப்படின்னு கூப்பிட. ஏன்னா இவன் தான் உங்க அப்பங்களத்துல தாலி கட்டிருக்கான். என்ன பண்றது? கை இப்படி இருக்குன்னு பாக்குறேன். இல்ல ஒரே குத்தா குத்திடுவேன். அதான் டேமேஜ்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம யூஸ் பண்ணிட்டு இந்த ஐடியா கேன்சல், வேற ஐடியா சொல்லுங்க. ஆமாண்டா, நல்ல ஐடியாவை யோசனை பண்ணி டோட்டலா ஒரு நல்ல ஐடியா சொன்னேன். அத அப்படியே விஷுவலா பண்றேன்னு சொல்லி டோட்டலா எல்லாத்தையும் கெடுத்து விட்ட. இப்ப புதுசா ஒரு ஐடியா கேக்குறே நீ. அதான் சரிப்பட்டு வராதுன்னு தெரியுதுல்ல, வேற ஐடியா கொடுங்க. வேற ஐடியாவா? எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்து. அந்த ரூம்க்குலாம் போயிட்டு வர கூடாது, இங்கேயே இப்பவே சொல்லுங்க. இங்கேயே வா? ஆமா, இப்பவே வா. அந்த ரூமுக்கு போனா தான் எனக்கு ஐடியாவே வரும். இப்படி வேணா பண்ணலாம். எப்படி? பேசாம நீ தாலி கட்டிரு. இருமா, என்னடா இது ஆனா உன்ன அந்த பொண்ணு கைய தூக்கிட்டே இருக்கு. இவனை உன் கழுத்துல தாலி கட்ட சொல்றமா? அப்படினா திருட்டு கல்யாணமா? ஆமா. ஹலோ, இத பாருமா, இதுக்கு மேல என்கிட்ட ஐடியாவே இல்ல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணும்னா நீங்களே அந்த ரூம்குள்ள போய் தேடி எடுத்துங்க போங்க. இந்த மூணு கிட்ட ஐடியா கேக்க வந்த பாரு, ஒண்ணு சொல்லலாம். ஐயோ அம்மா, அம்மா அடிச்சிட்டாலே. அது இல்ல குரு. வாடா. டா வரமா. இல்லையா? என்னையா? உன்னையா? மரியாதை இல்லன்னு நினைச்சேன். இப்ப முகம் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்குல்ல. ஆடாதீங்க, அசையாதீங்க, அசஞ்சா வெட்டிடும். அது எனக்கு தெரியாதா? நீ யாரு என் கழுத்துல கத்திய வைக்கிற? அது போக போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அப்படியா? உடனே நீ போ, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன். வந்த வேலை முடியாம எப்படி கிளம்பி போறது? அப்போ முடிச்சிட்டு போறதா தீர்மானம் பண்ணிட்டியா? ஆமா. அப்ப கண்ண முடிக்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன், முடிச்சிட்டு போ. என்னடா கழுத்தை அறுப்பே நினைச்சேன், ஷேவ் பண்ற. உங்களுக்கு ஷேவ் பண்ண தானே வந்தேன். ஓ, அப்ப நீ பார்பரா? ஆமா. ஆனா நான் ஒண்ணு வர சொல்லலையே. ஆனா அவங்க போக சொன்னாங்களே. எவங்க? அது அவங்களே வந்து சொல்லுவாங்க. கையெடு. ஏதோ கன்னி பொண்ணு கண்ணத்தை தடவுற மாதிரி தடவற. சரி சரி, நீ கிளம்பு. நில்லு. இனிமே இந்த பக்கம் நீ வரக்கூடாது. அத நீங்க சொல்லக்கூடாது, அவங்க சொல்லணும். அவங்க சொன்னா நிறுத்துறேன், வரத நிறுத்துறேன். என்ன சொல்லிட்டு போறான்? அவங்க சொன்னா நிறுத்துறேன், வரத நிறுத்துறேன். ஒண்ணுமே புரியலையே. யாரு? வாங்க சார். வரேன்பா. சார், லிஸ்ட் படி எல்லாம் வந்துருச்சு. அப்பா, லிஸ்டா? நான் யாருகிட்டயும் லிஸ்ட் கொடுக்கலையே. உங்க பேரு அறிவானந்தன் தானே? ஆமா. இது பிள்ளையார் கோயில் தெரு தானே? ஆமா. நம்பர் 12 தானே? கரெக்ட். அப்ப இங்க தான் டெலிவரி பண்ண சொன்னாங்க. இங்க யார டெலிவரி பண்ணணும்? சாமான் டெலிவரி பண்ணணும் சார். லிஸ்ட் படிக்கிறேன் கேளுங்க. 2 கிலோ பாதாம், 2 கிலோ முந்திரி, 2 கிலோ பிஸ்தா. நீ மாட்டுக்கு என்ன பிஸ்தா ரவுடின்னு சொல்லிக்கிட்டே போற? இந்த ஐட்டங்கள் எல்லாம் நான் கண்ணால பார்த்து காதால கேட்டு வருஷக்கணக்கு ஆச்சியா. நீ கிளம்பு. அது எப்படிங்க? கைய நீட்டி காசை வாங்கிட்டு பொருளை டெலிவரி பண்ணாம போனா தப்பு. இந்தாங்க லிஸ்ட். ஏதாவது பொருள் குறைஞ்சா கடைக்கு போன் பண்ணுங்க. நான் வரட்டுமா? ஐயோ, என் வீட்டுல என்ன நடக்கிறது ஏது நடக்கிறதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குதே. யாரு நீங்க? ஒபாமா. ஒபாமாவா? ஒபாமா டெய்லர்ஸ் ஓனர்னு சொல்ல வந்தேன். சரி, கையை தூக்குங்க சார். ஓங்கி ஒண்ணு விட்டேன்னா தெரியுமா? சார், நான் உங்களை கையை தூக்கு தானே சார் சொன்னேன், ஓங்க சொல்லலையே சார். கையெல்லாம் தூக்க முடியாதுயா. அப்புறம் சார், நான் உங்களையே தூக்க வேண்டியது சார். இத முதல்லயே சொல்லக்கூடாதா?
தம் பிடிச்சேன்னா ஒரு 5 இன்ச் எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்படியா சார்? இன்னும் உங்களுக்கு 2 நாள்ல சூட் ரெடி ஆகும் சார். சூட்டா? சூட்டெல்லாம் எனக்கு சூட் ஆகாதுயா. நான் சூட்டு போட்டுக்கிட்டா சூட்டு முன்னாடி போகும், நான் பின்னாடி போகணும். சார் அம்மாவுடைய ஆர்டர் சார், இதை மீற முடியாது சார். அம்மாவா? யாரு, உங்க அம்மாவா? இல்ல சார், இந்த வீட்டு அம்மா சார். இந்த வீட்டு அம்மாவா? யாரியா இந்த வீட்டு அம்மா? நான் தான் மாமா.